அன்பார்ந்த தோழர்களே, பள்ளிக்கூடத்தில் கணக்கு வாத்தியார் முடிஞ்சு எப்படா பெல் அடிப்பார் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டும் பணியில் எப்போ பெல் அடிப்பாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை சூழல் இருக்குது. ஆனாலும் நாம் விருப்பத்தை, நம்மளுடைய லட்சியங்கள் அதுதான் தீர்மானிக்கணும். இங்கு ஆந்திராவிலிருந்து ரொம்ப சிறப்பாக பேசினார் தோழர் சீனிவாசன். அவர் தெலுங்கில் பேசினாலும் நமக்கு புரியல. ஆனால் அவருடைய உணர்ச்சி ஒரு தொழிலாளி வர்க்கத்துக்காக பேசுகிறாரு, மோடி அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறாரு, கார்ப்பரேட்டுக்கு எதிர்க்காக பேசுகிறாரு அப்படிங்கிறதுல நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவர் தமிழகத்தில் திருச்சியில் மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்களில் தொழிலாளர்கள் உரிமைக்காக, தொழிற்சங்க உரிமைக்காக தொடர்ந்து போராட்டம் பேசுகிறார், மாநாடுகளில் பேசுகிறாரு, போராட்டம் பண்ணுறார். அப்போ நமக்காக பேசின அவருக்கு, அவர் பேசும்போது அந்த உணர்ச்சி நம்ம ஆதரவு தெரிவிக்கலை. அதை ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன். தோழர் சீனிவாசன் அவர்களுக்கு நீங்கள் கரவொலி எழுப்பி அவரை நம்ம வரவேற்று அங்கீகரிக்கணும். இந்த உணர்ச்சி அவர் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை சிறப்பாக மொழிபெயர்த்தார் தோழர். அதே உணர்ச்சியோடு மொழிபெயர்த்தார். இப்போ பல்வேறு விபரங்களை, தொழிற்சங்கத்தினுடைய உரிமைகளை, இப்போ நம்ம பறிக்கப்படக்கூடிய உரிமைகளை, இப்படி பல்வேறு விவரங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன சட்டம் போட்டாலும் அது நமக்கு கிடைச்சிடாது, போராடினா தான் கிடைக்கும். நம்ம போராடினா தான் சட்டம் உருவாகும், நம்ம போராடினா தான் உருவான சட்டப்படி உரிமை கிடைக்கும். அப்போ நீ என்ன வேணால் சட்டத்தில் எழுதிக்க, 49 சட்டம் எழுதிக்க, இல்லை 4 சட்டம் எழுதிக்க, இல்லை 4 வரியில் கூட எழுதிக்க. பெரும்பான்மை மக்களுடைய உரிமைகள், நலன்களை பாதுகாக்காமல் நீ எதிர்த்தினா அந்த சட்டத்தை நீ பிரிண்ட் பண்ண காகிதமாக தான் வச்சிருக்க முடியும், சமூகத்தில் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம்னு நாம் தடுத்து நிறுத்தணும். செக் போஸ்ட் மாதிரி. எதுக்கு உங்ககிட்ட நான் கேட்கணும்? அப்போ இது ஏன் செய்ய முடியல? விவசாயிகளுக்கு கோரிக்கைக்காக டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க. புதிய வேளாண் சட்டங்களை நான் ஒரு கமாவை கூட திருத்த முடியாது அப்படின்னு. அந்த வேளாண் சட்டங்கள் அந்த விவசாயிகளுடைய பாதிப்பு ஏற்படுது மட்டுமா? மொத்த இந்திய நாட்டு மக்கள் 140 கோடி மக்களுடைய உணவு தற்சார்பை, சுயசார்பை கேள்விக்குறியாக்கி அதை தனியார்கிட்ட கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சூழல், அபாயம். அதை விவசாயிகள் போராடினாங்க. ஓராண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் பொதுக்கூட்டத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காரத்துக்கு, ஒரு நாள் நம்ம மெனக்கிடுறதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்குது. ஓர் ஆண்டுகள் கடும் பனி, கடும் குளிர், வெயில், மழை, புயல். டெல்லிங்கிறது சாதாரணம் கிடையாது. ஒரு ஆண்டில் 700 விவசாயிகள் அங்கே போராட்டத்திலே செத்து போனாங்க. அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ அந்த சட்டம் என்ன? ஒரு வரியில் சொல்லணும்னா, காரு என்னோடது, டீசல் என்னோடது, உழைப்பு என்னோடது, எல்லாமே என்னோடது. ஆனால் உனக்கு ஓலா உபேர் போல் நான் ஓட்டுவேன், உனக்கு 100 ரூபாய்க்கு 20 ரூபா 30 ரூபா கப்பம் கட்டணும். அதை மாதிரி நிலம் என்னோடது, உழைப்பு என்னோடது, எல்லாமே என்னோடது. என்ன விளைவிக்கணும், எங்கே விளைவிக்கணும், என்ன விலைக்கு விற்கணும், யார்கிட்ட விற்கணும், அவன் டிசைட் பண்ணுவான். அம்பானி, அதானி, பெரும் முதலாளிகளும். உணவு தானியத்தில் யோசிச்சு பாருங்க இது அபாயத்தை. அப்போ தொழிலாளிகள் வர்க்கமாக இன்றைக்கு சிந்திக்க முடியல. யார் தொழிலாளி அப்படின்னா, ஒரு ஆட்டோக்காரர் தன்னோட தொழிலாளின்னு நினைப்பாரா? இல்லை ஒரு பெரிய கம்பெனி ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிற தன்னை தொழிலாளின்னு நினைப்பாரா? இல்லை ஒரு ஆசிரியர் தன்னை தொழிலாளின்னு நினைப்பாரா? யார் தன்னை தொழிலாளின்னு நினைக்கிறாங்க? அந்த வர்க்கம் தொழிலாளி வர்க்கமாக. கீழ வெண்மணியில்
57 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1968 டிசம்பர் 25 இன்னைய தேதி தான் 44 பேர் உயிரோடு கொளுத்தப்படுகிறார்கள். அதில் 4 பேர் தான் ஆண்கள், கிட்டத்தட்ட 16 பெண்கள், மீதியெல்லாம் குழந்தைகள். அப்போ எதிரி நேராக தெரிஞ்சான். நாயுடு, கோபாலகிருஷ்ண நாயுடு, நாயுடு என்பது மட்டுமல்ல, நிலப்பிரபு, கரும்பு நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய முதலாளி, எதிரி நேரடியாக தெரிஞ்சான். ஆண்டான், அடிமை. அவன் கொளுத்தின உடனே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள். கீழ் நீதிமன்றம் தண்டனை கொடுத்துச்சு, மேல் நீதிமன்றம் விடுதலை செஞ்சது, உயர் நீதிமன்றம். ஒரு நாள் பெரிய பணக்காரராக இருக்கார், இவர் போய் இந்த வேலையை செய்வாரா அப்படின்னு. அன்றைக்கு நக்சல் பாரிகள் தான் அந்த முதலாளிக்கு தண்டனை கொடுத்தார்கள், போட்டு தள்ளினார்கள். இப்ப எதிரி நேரடியாக தெரியும் பொழுது அன்றைக்கு அந்த முழக்கம் சாரு நக்சல்பாத் அமைப்பினுடைய தோழர் சாரு மஜும்தார், வர்க்க எதிரியினுடைய ரத்தத்தில் கை நினைக்காதவன் கம்யூனிஸ்டே கிடையாது. வர்க்க எதிரி யாரு? கோபாலகிருஷ்ணன் நாயுடு. அதை போன்றவர்கள். அப்ப நேரடியாக எதிரி தெரிஞ்சான். அப்ப எனக்கு கூலி கிடையாது, போனஸ் கிடையாது, ஓய்வு கிடையாது, உரிமை கிடையாது, காலையில் விடிய காலையில் நான் வேலைக்கு போகணும், சூரியன் மறைஞ்ச பிறகு வேலை செய்யணும், அவனா பார்த்து ஏதாவது கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்போ ஆண்ட அடிமைங்கிறது இல்லாமல் சாதி கொடுமை வேற. பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, நடக்கக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, பெண்களுக்கு உரிமை கிடையாது, படிப்பு கிடையாது. இப்படி ஒரு விலங்குகளைப் போல, விலங்குகளுக்கு இந்த மக்கள் வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். விலங்குகளுக்கு கூட ஒரு சுதந்திரம் உண்டு, எந்த தெருவிலையும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். மனிதர்களுக்கு அது கூட கிடையாது. அப்போ எதிரி நேரடியாக மக்களுக்கு தெரிந்தார்கள். நாம் சொல்லி திரட்டணும். போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், ஆன்மீக புரட்சியாளர்கள், அவர்களுடைய தியாகத்துக்கு உடனடியாக பலன் கிடைச்சது. உடனடியாக மக்கள் திரண்டார்கள், உடனடியாக மக்கள் எதிர்வினை ஆற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு எதிரி யாருன்னே தெரியல, எவனை எதிர்த்து போராடுறதுன்னே தெரியல. அப்ப மக்களுக்கு அதை நம்ம உருவாக்கணும்னா நாம கட்சிகள் வழியாக, சீமான் கட்சியை பத்தி பேசுறது, விஜய் கட்சியை பத்தி பேசுறது, எடப்பாடியை பத்தி பேசுறது, இப்படி கட்சிகள் வழியாக மக்களுக்கு நாம் அரசியலை சொல்வதை விட நாம கொள்கைகள் வழியாக, உரிமைகள் வழியாக பேசணும்னா ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. என்ன ரெண்டா பிரிவாங்க? இப்ப முதலாளித்துவ உற்பத்தி, அவனுடைய லாபம், அவனுடைய சுரண்டல், அதை அமல்படுத்துகின்ற சுதந்திர சந்தை, எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு அரசியல். இன்னொன்று சோசியலிச ஜனநாயக குடியரசு, அரசின் கீழ் அனைத்தும் இருந்து எல்லா மக்களுடைய நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய, உத்தரவாதப்படுத்தக்கூடிய இந்த கொள்கையை சார்ந்த ஒரு இயக்கம். அப்ப இரண்டு இயக்கத்தில் ரெண்டா பிரிச்சு பாருங்க. சுதந்திர சந்தை, முதலாளித்துவங்களுடைய கார்பரேட்டுகளுடைய நலன்கள், அவர்களுடைய கொள்ளை, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், அரசியல்கள், இப்படி வச்சிருங்க. இந்த பக்கம் இடதுசாரிகள், இந்த மாதிரி மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்ப இது ரெண்டு கொள்கையை அமல்படுத்துகின்ற ரெண்டும் சட்டத்தில் இருக்கு. இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ரெண்டு இருக்கு. அதானிக்கு சட்டப்படியே நீங்க எல்ஐசி பணத்தை கொடுத்துடலாம், கொடுத்துட்டான். அம்பானிக்கு சட்டப்படியே பிஎஸ்என்எல் உடைய மொத்த இதையும் ஒழிச்சு கட்டிட்டு கொடுத்துட்டான். இப்போ மின்சார திருத்த சட்டம் கொண்டு எப்படி பிஎஸ்என்எல்ல ஒழிச்சு கட்டி ஜியோவை வாழ வச்சாங்களோ அது மாதிரி இன்றைக்கு தனியார் மின்துறை நிறுவனங்களை பூரா வாழ வைக்க போறான். அரசு மின்துறை இப்போ முதுகெலும்பு முறிச்சு இலவச மின்சாரம், நம்ம மானிய மின்சாரம், அது இது எல்லாத்தையும் முடிக்க போறான். அப்ப இப்படி இதை எதை ஆதரிக்கிறார்கள், எதை எதிர்க்கிறார்கள், இப்படியான அரசியலை நம்ம கிட்ட, மக்கள்கிட்ட நம்ம பேச வைக்கணும். அப்பதான் திமுக, அதிமுக, ஸ்டாலின், உதயநிதி, இந்த பக்கம் எடப்பாடி, செங்கோட்டையன், இவன் விஜய், இந்த ஆனந்த் புஷி, ஆனந்த் புஷி, இவனுக்குள்ளலாம் நாம வழியா போய் அரசியலை கேட்க வேண்டிய தேவையில்லை. இப்ப இன்னொரு பக்கம் எல்லோரும் இந்துக்கள், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், இந்து
இந்தியா, இது ரெண்டுத்தையும் எவன் ஏற்றுக்கிறானோ அவன் தான் இந்தியாவுடைய தேசபக்தன். இதை எதிர்த்தா நீ ஆன்டி இந்து, ஆன்டி இந்தியன் அப்படிங்கிறான். இந்தியா அப்படிங்கிற 1947க்கு முன்னாடி இருந்துச்சா? டெல்லி சமஸ்தானம், கல்கத்தா சமஸ்தானம், மும்பை சமஸ்தானம், சென்னை சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாமு, ஜுனாகத்து, காஷ்மீர், இப்படி தான் இருந்துச்சு. இந்தியா அப்படின்னு ஒரு இருந்துச்சா? இப்படி சமஸ்தானமாக பிரிஞ்சிருந்துச்சு. கிழக்கிந்திய கம்பெனி இப்படி தான் இருந்துச்சு. அப்போ 47க்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஆனால் நீ என்ன, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமன் இந்து, அயோத்தி இந்து, இப்படி கொண்டாந்து புருடா விடுறான், கதையை விடுறான், கதை கட்டுறான், பொய் புழுகிறான். பிஜேபி இந்து முன்னணி இந்து அப்படின்னா பொய் பித்தலாட்டம்னு வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பொய் சொல்றான் அப்படின்னு பாருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, பொய் பித்தலாட்டம் தான். அப்ப இந்து இந்துன்றதுக்கு யார் சொன்னா? இந்துன்ற வார்த்தையை சங்கராச்சாரி சொல்லல, நீ சொல்லக்கூடிய ரிக்வேதம் எதுலையும் கிடையாது. ஆங்கிலேயன் சொன்னான் இந்துன்னு. இந்துன்னு யார் சொன்னா? பேரு சங்கராச்சாரி வச்சாரா? வைக்கல. இல்லை எந்த சாமியார் பயலாவது வச்சானா? வைக்கல. ஆங்கிலேயன் சொன்னான். கிறிஸ்டின் தனியாக தெரியுறாங்க, முஸ்லீம் தனியாக தெரியுறாங்க, சீக்கியர் தனியாக தெரியுறாங்க, பார்சி தெரியுறாங்க, மற்றவங்க யார் என்னன்னு தெரியல, மற்றவங்க எல்லாம் இந்துன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டான். அது நீ அப்படியே பிடிச்சிக்கிட்ட. ஏதோ இந்து மதம் 1000 ஆண்டுகளாக இருக்கிற மாதிரி பார்ப்பனம் தான் இருந்தான். பார்ப்பன மதம் தான் இருந்துச்சு, பிராமண மதம் தான் இருந்துச்சு. இந்து மதம் எங்க இருந்துச்சு? அப்ப இந்து ஒன்றா சேருங்க, வாங்க, இந்து விரோத அரசு, இந்துக்களுக்கு பாதிப்பு இப்படின்னு பேசுறியே. நீ இந்துன்னு நான் ஒத்துக்கிட்டேன்னா நான் செட்டியார்னு சொல்லி ஆகணும், நான் முதலியார்னு சொல்லி ஆகணும், நான் வன்னியர்னு சொல்லி ஆகணும், நான் பிராமணன்னு சொல்லி ஆகணும். அப்ப இந்துன்னு ஒருத்தன் சொன்னானா என்ன சாதின்னு சொல்லி ஆகணும். அப்ப நீ என்ன சாதி அப்படின்னா சொல்றாங்களே, வர்ணாசிரமத்துல 4 வர்ணம் சொல்றாங்கல்ல, பிராமண, வைசிய, சத்திரம், சூத்திரம், பஞ்சமர்னு, அதை தான் பெரியார் கேட்கிறார். உன்னை வேசி மகன் சொல்றானே, நீ சூடு சொரணம் இல்லாம அதை நீ ஏத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு அங்கதான் பிரச்சனை வருது. அங்கதான் எல்லாரும் அம்பேத்கர் பேசுறாரு, வள்ளலார் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. அப்ப இவன் இந்தியா அப்படிங்கிறத பத்தியும் வரலாறு இருக்கு, இந்து என்பதிலையும் வரலாறு இருக்கு. அப்ப நாம தமிழ்நாட்டில் நாம இருக்கிறோம். இப்ப நாம நீ சாதியை ஒழிக்கணும், எல்லாரும் சமம் அப்படின்னு, எல்லாரும் சகோதரத்துவமா இருக்கணும், சமத்துவமா இருக்கணும், எல்லாருக்கும் சமமா பங்கீடு செய்யணும், சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாம முடிவு செஞ்சு தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களும் முடிவு பண்ணி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டால் அது நிறைவேறுமா? நடக்காது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும். 543ல் 362 பேர் ஆதரிச்சாதான் நீங்க பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா 4 மாநிலங்களும் 5 மாநிலங்களும் சேர்ந்தா கூட 120 MP தான் கிடைக்கும், மொத்த பேரும் ஆதரிச்சா கூட. அப்ப இந்த மாநிலங்கள் அவர்கள் மாநிலத்திற்கு ஏற்ற அரசியலை, கொள்கையை, கல்வியை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை, பாரம்பரியத்தை, வரலாறை அவர்கள் பெற்றுவிடக்கூடாது, போற்றக்கூடாது. இப்ப இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாநில கட்சிகளை எல்லாம் ஒழிச்சு கட்டி இந்தியா முழுமைக்கும் தேசிய கட்சியை முதலாளிகள் ப்ரமோட் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபி அப்படிதான் வளர்றான். எண்ணற்ற மாநிலங்களில் 80 பாபர் மசீதி இடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என்ன 2 சீட்டு 3 சீட்டு தான். இன்னைக்கு எத்தனை சீட்டு இருக்கிறான் பாருங்க, 300க்கு மேல இருக்கிறான். அப்ப இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவுக்கே சனாதனத்துக்கு எதிராக, அவனுடைய பிராமணியத்துக்கு எதிராக சவால் விடக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. அதுதான் அவன் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பார்க்கறான். அப்ப அதுல இருக்கக்கூடிய மந்திரிகள், முதலமைச்சர்கள், அதை ஆதரிக்கக்கூடிய நீதிபதிகள், அவன் எல்லாம் பேசுறது பூரா படு பிற்போக்கா பேசுறான். அனுராக் தாக்கூர்னு தெரியும், ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், பிஜேபி எம்பி, ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் நிலாவில் முதல்ல விண்வெளியில காலை வச்சது அனுமார்னு சொல்லி பேசுறான். நீல் ஆம்ஸ்ட்ராங் நம்ம வரலாறு படிக்கணும், அனுமார்னு பேசுறான். அப்ப இதை சொன்னோம்னா ஒரு அமைச்சரே சொல்றாரு அப்படின்னும் பொழுது மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு ஐஐடியினுடைய இயக்குனர் மாட்டு மூத்திரத்தை குடிச்சா உனக்கு புற்றுநோய் குணமாகும் சொல்லும்போது அந்த மாணவர்கள் அரசியல் உணர்வு இருக்கிறவன், அரசியல் அறிவு இருக்கிறவன், அமைப்பு சார்ந்து இருக்கிறவன், விமர்சன பார்வையோடு பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவர்கள் எதையும் ஆராய்வார்கள். ஆனால் கல்வி படிச்சதை அப்படியே படிக்கணும்னு நினைக்கிறவன் பத்தி என்ன நினைப்பான்? ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், பிஜேபி ஹரியானா மாநில முதலமைச்சர், பிஜேபி முதலமைச்சர் சொல்றாரு, மக்கள் பசுவை தெய்வமாக நினைக்கிறார்கள், இந்துக்கள், மக்கள் இல்ல இந்துக்கள்.
அதனால் பசுவை யாராவது கொன்றால் இவர்களுக்கு கோபம் வருகிறது, பசுவை கொன்றவர்களை இவர்கள் கொலை செய்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னொரு முதலமைச்சர் பேசுறாரு, பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அவங்க கட்டுப்படாத இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு பிரச்சனை வருதுன்னு பேசுறாரு. இன்னொருத்தன் என்ன பேசுறான், இஸ்லாமியர்கள் இந்து கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், இல்லைன்னா அவர்கள் இங்க இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு பேசுறான். இதெல்லாம் வருது, இதெல்லாம் சாதாரண ஏதோ ரோட்ல போற கூடிய ராம ரவிக்குமார் பேசுறாரு, இல்லை எவனோ போற வரவன் பேசுறாங்கிறதுல அமைச்சர் பேசுகிறார்கள், அதிகாரிகள் பேசுகிறார்கள், நீதிபதிகள் பேசுகிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நாம எதிரி யார் என்பதை மக்களிடத்திலே இரண்டாக பிளக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் நமக்கு பெரும் சவால் இருக்குது. யாரை எதிர்த்து போராடுறது? அப்ப நாம வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், பகத்சிங் போராட்டம், வஉசி போராட்டம், இப்ப எல்லாமே எதிரிக்கு நேரா தெரிஞ்ச ஆங்கிலேயன், பிரிட்டிஷ் போட. ஆனா இப்ப நாம எதிர்த்து யாரை எதிர்த்து போராடுறது? இப்ப பிஜேபி நேரடியாக இந்த சீமான் பாருங்க என்னென்னலாம் பேச, பிராமண கடப்பாரை கொண்டு நான் திராவிடத்தை, என்ன அவசரம் உனக்கு? திராவிடத்தை பிராமணன்கிட்ட போய் கடப்பாரை வாங்கிட்டு வந்து நீ திராவிடத்தை உடைக்கணும்ன்ற அளவுக்கு உனக்கு என்ன அவசரம்னு கேட்குறேன். அப்ப அந்த ஆள் என்னன்னா, என்ன பேசுனா கை தட்டுவாங்க அப்படின்னு இப்போ பணம் சாவு இருக்கிற இடத்துல தான் பணமா நினைச்சுக்கிறது, அப்படியே ஒரு இந்த போபியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பணம் இருக்கிற இடத்துல தன்னை பொண்ணமா நினைச்சுக்கிறது, அங்கே போய் மளிகை கடை இருந்தால் தன்னை மளிகை கடைக்காரன் நினைச்சுக்கிறது, விடுதலை புலிகள் அங்கே போனான்னா தன்னை விடுதலை புலிகளாக நினைச்சுக்கிறது, இது மாதிரி போபியா மாதிரி ஒரு மனநோய் பிடிச்ச ஆள் மாதிரி அந்த ஆள் சுற்றிட்டு இருக்கிறாரு சீமான். நான் மிகையா சொல்லல. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ பிராமண கடப்பாறையை கொண்டு ரொம்ப நல்லதா போச்சு, நீ எங்க சூத்திர கடப்பாறையை கொண்டு வந்து திராவிடத்தை இடிக்கினா எங்களுக்கு தடுக்கிறது கஷ்டம். நீ பிராமண கடப்பாறை எடுத்துன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸி, பிடிக்கி போட்டு வேலையை பார்ப்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஈஸி. பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வா, பிராமணனையும் கூட்டிட்டு வா, யாரு வேண்டான்னா. அதை தானே பெரியார் சொன்னா செஞ்சாரு. எங்களுக்கு பிராமணன் யாரு சூத்திர யாருன்னு மக்கள்கிட்ட பிரிச்சு காட்டுறது தான் கஷ்டமா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நாம இன்றைய காலகட்டத்தில் அரசியல் செய்வது ரொம்ப, அதனாலதான் நிறைய கம்யூனிஸ்டுகளை உருவாக்குறான், நிறைய பெரியாரிஸ்டுகளை உருவாக்குறான். இதை இயக்கங்களா, தனித்தனி இயக்கங்களா, தனித்தனி அமைப்புகளா, இது ஏதோ நமக்குள்ள பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு நம்ம அங்கலாய்க்கிறது இல்லை, இப்படி பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறத அவன் பல வகையில் அதை மெயின்டைன் பண்றான். பல்வேறு அமைப்புகளை அப்படி வச்சுக்கிறான், ஒரு இதுக்குள்ள போயிடக்கூடாது. அப்ப செவிலியர்கள் போராடுகிறார்கள், எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள், எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க. அது மாதிரி ஒவ்வொரு துறையினரும் போராடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய பொருளாதார கோரிக்கைக்கு உங்க போராட்டம் மட்டும் அப்படி வெற்றி பெற ரொம்ப சிரமம். அப்ப இந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்திற்காக நீங்க போராடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கோரிக்கையை தீர்மானிக்கின்ற உரிமைக்காக போராட வேண்டும். அப்ப அதிகாரத்தை பெறுகின்ற போராட்டமும் உரிமையை தீர்மானிக்கின்ற போராட்டமும், அது ஒவ்வொரு வர்க்கமும் அந்த கோரிக்கையை இணைத்தால் கட்டாயம் நாம் ஒன்றிணைய முடியும். அந்த ஒன்றிணைவதற்கு உரிமையும் அதிகாரமும் தான் அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தும். இல்லைன்னா செவிலியர் போராட்டம் பண்ணாங்க, இப்போ வாக்குறுதி கொடுத்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. தூய்மை போராடுறாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க, ஓ அதெல்லாம் கிடையாது, நீ எனக்கு எதுக்கு காலையில் உணவு சிட்டம், காலையில் சாப்பாடு போடணுங்கிற, சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு சம்பளத்தை சேர்த்து கொடு, எனக்கு சம்பளத்தை சேர்த்து கொடு. காலையில் இட்லி போடுறேன், பொங்கல் போடுறேன்னு இப்போ ஆரம்பத்தில் போடுவோம், 6 மாதம் கழிச்சு அப்புறம் அது சரியில்லை இது சரி, அவன்கிட்ட நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கணும், அதெல்லாம் வேண்டாம். அப்போ நீ சலுகையா கொடுக்கறது எதுக்கு? மகளிருக்கு பணம் பஸ்ஸில் ஓசி கொடுக்குறேன், மாதம் மாதம் பணம் போடுறேன், அது இதெல்லாம் எதுக்கு? எனக்கு வேலை கொடு, சம்பளம் கொடு, நான் வாங்குற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்து. எனக்கு கல்விக்கு நான் எதுக்கு அவ்வளோ செலவழிக்கணும், மருத்துவத்துக்கு எதுக்கு நான் செலவழிக்கணும், என்னுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் வாழுகின்ற அந்த செலவுகளை குறை. எனக்கு எதுக்கு பணம், எதுக்கு 30,000 50,000 பணம் எதுக்கியா? நான் என்ன 3 வேளை சாப்பிட போறேன், ஒரு இடத்துல தங்க போறேன், தூங்க போறேன், எனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? வேண்டியதில்லை. இதையெல்லாம் அரசு தான் செய்ய முடியும். மேலை நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகள்ல இதுதான் செய்யறாங்க. சமூக பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு, இது அவங்க எல்லாமே இலவசமா அரசு கொடுக்குது. மருத்துவமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும். இங்க எல்கேஜிக்கு 30,000, இங்க காலேஜுக்கு போனா 2 லட்சம் 3 லட்சம். அப்ப மக்கள் முழுமையாக ஒருத்தர் சம்பாரிச்சு குடும்பம் வாழ்ந்தது போக இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் கடனாளியாக 5 பேர் இருக்காங்க, 5 பேரும் கடன் வாங்கி குடும்பம் நடத்தக்கூடிய பல்வேறு கடன்களால், தனிநபர் கடன்களால் இன்றைக்கு
ஆக்டோபஸ் போல, சிலந்தி வலை போல சிக்கிக்கிட்டு இன்றைக்கு அந்த கடன்கள்ல தான் மனுஷன் வாழ்றான். கடன் இல்லாத மனுஷன் ஒருத்தன் கிடையாது. அப்போ இது ஒன்றும் சும்மா கிடையாது. தனிநபர் கடன் வந்து 8% அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் 35% 43% போயிருக்கு. அப்ப எப்படி நீங்க மீள முடியும்? எப்படியாவது நாம தப்பிச்சிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க, தப்பிக்க முடியாது. அப்ப இந்த சூழல்ல நாம வந்து அரசு நிறுவனம், அரசு கட்டமைப்பு, அரசியல் கட்சிகள், சட்டமன்ற இதெல்லாம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவர்களே சட்டத்தை மதிப்பதில்லை. அவர்கள் என்ன, யாரு? ஆர்எஸ்எஸ், பிஜேபி, கார்பரேட், அவர்களே சட்டத்தை மதிப்பது கிடையாது. எந்த கம்பெனிக்காரனும் சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. எந்த முதலாளியும் சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. எந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ், பிஜேபி சட்டத்தை மதிப்பது கிடையாது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். திருப்பரங்குன்றம் பிரச்சனை இப்போ எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி பசுமையாக தெரியும். அந்த பிரச்சனையை ஒரு கணம் பாருங்க. காலங்காலமாக கீழே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு மேலே உச்சி பிள்ளையார் கோயில் தீபபந்தத்தில் தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏற்றுறாங்க. இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை தாண்டி தள்ளி பக்கத்தில் தர்கா இருக்கு. தர்காவுக்கு பக்கத்தில் அந்தாண்ட வந்து என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? இதுக்கு ஒரு 10 நாளில் ஒரு கேஸ் போட்டோம்னா விசாரணைக்கு வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். இறுதி விசாரணை ஒரு கேஸ் போட்டு 10 நாளில் கேஸை போட்டு விசாரித்து தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பை எடுத்துகிட்டு போய் சுட சுட போலீஸை நீ போறியா இல்லையா, இந்த நான் கோர்ட்லேருந்து சிஎஸ்எஃப் அனுப்புகிறேன், போய் ஏற்றிட்டு வந்துடு, போய் கொளுத்திட்டு வந்துடு ஓடு அப்படின்னு சொல்ல நீதிபதி. அப்படி சர்வீஸ் வந்து 100% ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. எந்த நிலத்துக்கு இப்போ பிரச்சனை 20 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது, கொலைகேசி 20 வருஷமாக நடக்குது. இதுக்கெல்லாம் தீர்ப்பு இவ்வளோ சீக்கிரம் இல்லை, உடனே போய் சிஎஃப்எஸ்ஸை கொடுத்து அமல்படுத்திட்டு வா அப்படின்னு. அப்போ இதற்கு ஏதோ அந்த நீதிபதி தான் ஏதோ உணர்ச்சிவசப்பட்டு செய்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசுகிறார், ஆதரவு கொடுக்குறாரு. பாராளுமன்றத்தில் அமித்ஷா ஆதரவு கொடுக்குறாரு. ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிறாரு, அதை அமல்படுத்த முடியாத ஒரு ஓய்வு பெற்ற ஐஜி ஒருத்தன் இந்த வடிவேல் மீசை வச்சிருப்பான், பெரிய மீசை, அவன் வந்து அதெல்லாம் இல்லை, நானாக இருந்தால் அமல்படுத்தியிருப்பேன். ஒரு அதிகாரி, நான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் இப்போ அரசாங்கம் வேறு அதிகாரி வேறு, நீ இருந்தினா நீ அங்கே போஸ்டிங்கில் இருக்க முடியாது, உன்னை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. சும்மா என்ன பேசுகிறான் பாருங்க. அப்போ என்னன்னா, ஒரு சிஸ்டம் எப்படி இயங்குகிறது இன்றைக்கு இந்துக்கள் நலனுக்கு. இந்துக்கள்னா கோயிலுக்கு கூப்பிட்றதுக்காக நீ என்னைக்காவது கூப்பிட்டுருக்கியா, வா எல்லாரும் சாமி கும்பிடலான்னு அனைத்து அர்ச்சகராக சட்டம் போட்டு 60 வருஷமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்காவது இந்துக்கள் வாங்க போவோம் கோயில் அர்ச்சகராகும், ஏன் தடுக்கிற அப்போ எங்கேயாவது சொல்லியிருக்கியா? இல்லை எங்கேயாவது இந்த மேல் பாதி கோயிலில் தடுக்கிறாங்களா அங்கே போய் பேசியிருக்கியா? இல்லை ஆணவ கொலை கோகில்ராஜ் கவின் படுகொலை நடந்துச்சு, ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது, காதலிக்கிறது அவங்க உரிமை, அவன் தான் நல்ல பையன் படிச்சிருக்கான், அப்படி எங்கேயாவது பேசியிருக்கியா? என்ன இந்துக்கள் என்ன பேசியிருக்க நீ? இந்துக்களாக ஒன்னா சேருங்க, வாங்க முருகன் மாநாடு நடத்துவோம், தர்காவை இடிப்போம், பந்தம் கொளுத்தணுன்ற. ஏற்கனவே விநாயகரை வச்சு ஊர்வலம் நடத்தி தமிழகத்தில் மசூதி வழியாக விட்டு கலவரத்தை ஏற்பாடு பண்ணலான்னு முடியல. விநாயகருக்கு மக்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடையாதுங்க. விநாயகர் சும்மா போவாங்க கொள்வாங்க. ஆனால் முருகன் அப்படின்னா தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி அதை இணைக்க பார்த்தாங்க. அப்போ இது வந்து இன்றைக்கு இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுமான்னு அயோத்தியா மாற்றுவோம் அப்படிங்கிறான். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவோம். அயோத்தியில் என்ன தேனுமாலம் ஆறு ஓடுதா? அங்கே கலவரம் நடந்துச்சு, கோயில் கட்டினா அங்கே ஒரு வருஷமும் ராமநவமி நடக்கும்போது அங்கே முஸ்லீம்கள்லாம் கடையை சாத்து, மசூதியை மூடு, போகாத பேசாத இப்படி போகிறாங்க போலீஸ். அப்போ அது மாதிரி ஒரு அமைதியின்மையை, ஒரு கலவரத்தை, வன்முறத்தை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி நிரந்தர அச்சத்தில் ஆழ்த்தி வாக்கு வங்கியை உருவாக்கி அதிகாரத்தில் செலுத்தி இப்படி தான் அவன் முழுக்க இந்தியா முழுக்க அவன் ஆட்சி அதிகாரம் பிடிச்சது. கலவரம், வன்முறை, கார்பரேட் கொள்ளைகளுக்கு மொத்தையும் திறந்து விட்டு இன்றைக்கு அவன் வந்து எது வேணாலும் எல்லா பத்திரிகை ஊடகங்கள் அறிவுத்துறையினர் அத்தனை பேரும் கைக்கூலியா மாதிரி இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. எதிர்த்து பேசுபவர்கள், உண்மையை பேசுபவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அறிவுத்துறையினராக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், போராளிகளாக இருக்கட்டும் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் குற்றவாளி, பாலியல் குற்றவாளியோ அல்லது இனப்படுகொலை குற்றவாளியோ, இஸ்லாமியர்களை கொன்று குடித்த குற்றவாளிகளோ சிறையிலிருந்து பெயிலையும் விடுதலையிலையும் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலையை பார்த்து சாட்சி சொன்னதற்காக சஞ்சீவ் பட் என்ற ஒரு எஸ்பி இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்கார். அவர் கொலைலாம் பண்ணல, இது சாட்சி சொன்னார். மோடிக்கு எதிராக அந்த ஆணையத்தில் சாட்சி சொன்னார். என்ன அந்த மோடி பிரதமர் மோடி அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது மீட்டிங் போடும்போது நான் இருந்தேன், நீங்கள் கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னாருங்கிறத சாட்சி உண்மையை சொன்னதற்காக. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் உண்மையை பேசுபவர்கள், இந்த நாட்டு மக்களை நேசிப்பவர்கள், இந்த நாட்டை நேசிப்பவர்கள், இந்த மக்களுக்காக போராடுபவர்கள்
எதிரிகளாக அவர்களால் சித்தரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் யாரை எதிரி என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் உண்மையான நண்பன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி, RSS யாரை எதிரி என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் இந்த மக்களுடைய நண்பன் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம அவர்கள் எதிரி என்பதை மக்களுக்கு முழுமையாக சொல்லணும். நாம ஒரே விஷயம், நாம ஏன் தனித்தனியா போராடணும்? தனித்தனியா நாம பேசி நம்ம வர முடியாது. அதிகாரத்திற்காக போராட வேண்டும், உரிமைகளுக்காக போராட வேண்டும், அதற்காக ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். அதுதான் நமக்கு நிரந்தர தீர்வு. அதற்கு பேர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அதுதான் நாம உண்மையான மக்கள் அதிகாரம் என சொல்லுகிறோம். உண்மையான அதிகாரத்திற்காக, உரிமைக்காக போராடுவோம் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக அறைகூவல் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.